வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூரில் நடந்துள்ள துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம். அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். உயிரிழந்தவங்க எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளோட தமிழ் உறவுகள். எனவே சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. உங்களின் இந்த வீடியோ தான் பல அரசியல் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. முதலமைச்சர் வீடியோ குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே அதுவா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஜெயலலிதா பதவி இழந்தபோது பதவியேற்பு விழாவில் கண்ணீரோடு அழுவது போல் நடித்த உத்தமரா இன்று எனது அழுகையை பற்றி பேசுவது? எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த போது தேம்பி தேம்பி அழுத அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு ஆஸ்கர் விருது கொடுக்கலாம். கள்ளச்சாராயம் குடித்த 68 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு எந்த அமைச்சரும் கண்ணீர் வடிக்காது ஏன் எனவும் அன்புமணி கேள்வி. இதுல இன்னொரு அமைச்சர் தேம்பி தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மக்களுக்கு தெரியும். மக்களை ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், ஆனா எப்பவுமே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. சொந்த தந்தையை கூட கொச்சைப்படுத்துபவரின் கருத்தை இனிமேல் பொருட்படுத்த தேவையில்லை. அன்புமணியின் விமர்சனத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் காட்டமாக பதிலடி. கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிணங்களை வைத்து திமுக அரசியல் செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை எனவும் வலியுறுத்தல். இந்த ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணாதான் பணத்தின் மீது அரசியல் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய பொதுச் செயலாளரை பற்றி சொல்கிற மா சுப்பிரமணியம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணும். குடிக்கிற தண்ணி பாட்டிலில் ஸ்டிக்கர் இருக்குது. மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் ஆணையம் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். காரணத்தை ஆராய முன்னாள் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆணையத்தோட அறிக்கை அடிப்படையில் அரசோட அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருக்கும்னு உறுதியளிக்கிறேன். அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு விரைவில் விதிமுறைகள் வகுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. இதுபோன்ற சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாமல் தடுப்பது அனைவரது கடமை என பேச்சு.
கரூருக்கு இரவோடு இரவாக வருவதையும் நிவாரணம் தருவதையும் பெருமையாக பேசுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விஷச்சாராய மரணத்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி செல்லாதது ஏன் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேள்வி. கரூரில் நடைபெற்ற துயர நிகழ்வு இனி ஒருபோதும் நிகழக்கூடாது. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்தை அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு துக்கம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் நிர்வாகிகளுடன் சுமார் 11 மணி நேரம் ஆலோசனை நடத்திய தவிக தலைவர் விஜய். கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் செல்வது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தவிக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் அதிரடி கைது. நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. கரூர் விஜய் பரப்புரையில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாக வதந்தி பரப்பிய தவிக நிர்வாகிகள் உள்பட 3 பேர் கைது. 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் 3 பேரை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. பொது அமைதிக்கு வங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சென்னை காவல்துறை எச்சரிக்கை. கரூர் துயர நிகழ்வு குறித்து நேரில் கேட்டறிய பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைப்பு. பாதிக்கப்பட்டவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அறிக்கை அளிக்க ஜே.பி. நட்டா உத்தரவிட்ட நிலையில் குழு இன்று கரூர் வருகை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இன்று கரூர் வருகை. கூட்ட நெரிசலில் சிக்கி சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிறார். கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த 110 பேரில் 51 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். மீதமுள்ள 59 பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் தங்கவேல் தகவல். வேலூர் மாவட்டம் பேரடாம்பட்டு பகுதியில் விஜயை கைது செய்கின்ற வாசகத்துடன் ஒட்டப்பட்ட போஸ்டர்களை அகற்றிய தவிகவினர். திமுகவினர் தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்ததால் பரபரப்பு. சென்னையில் பல்வேறு பகுதியில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் IAS அதிகாரிகள் 3 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு.
சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையராக கற்பகத்தை நியமித்து நடவடிக்கை. கம்போடியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 35 கோடி ரூபாய் கொகைன் போதைப் பொருள் பறிமுதல். சர்வதேச கடத்தல் கும்பலை சேர்ந்த இளைஞரை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை தீவிர விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 86,160 ரூபாய்க்கு விற்பனை. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கட்டிய கடனுக்கு மீண்டும் நோட்டீஸ் வழங்கப்பட்டதாக புகார். தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்க அலுவலகத்திற்கு விவசாயிகள் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற தங்க தேரோட்டம். மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபாடு. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் மாணவியிடம் பேராசிரியர் அத்துமீறியதாக புகார். நடவடிக்கை கோரி பல்கலைக்கழகத்தை மக்கள் போராட்டக் குழுவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து பிற மாநிலங்களிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல். தேர்தல் ஆணைய நடவடிக்கைக்கு எதிராக கேரள சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். இந்தியாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள கத்தார், பஹ்ரைன் நாடுகள் ஆர்வம் காட்டுகின்றன. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். இந்தியா பூட்டான் இடையே 4033 கோடி மதிப்பில் ரயில் பாதை அமைக்க ஒப்புதல். சுரங்கப்பாதை மேம்பாலங்கள் அமைக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் உள்ள நரைங்கர் கள துப்பாக்கிச்சூடு தளத்தில் இந்திய ராணுவத்தினர் பயிற்சி. எதிரிகளை கையாளும் நடவடிக்கைகளை தத்ரூபமாக நடித்து காட்டிய ராணுவ வீரர்கள். வெளிநாட்டில் தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் அமெரிக்காவில் 100% வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. திரைப்பட தயாரிப்பு தொழில் அமெரிக்காவிடம் இருந்து திருடப்படுவதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சந்திப்பு. காசாவில் நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டத்திற்கு நெதன்யாகு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். சீனாவின் குய்ஷோ மாகாணத்தில் சுமார் 2000 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட உலகத்தின் மிக உயரமான பாலம் திறப்பு. 4658 அடி நீளத்திற்கு பாலப்பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்றதாக தகவல். இன்ஸ்டாகிராம் செயலியை திறந்ததும் ரீல்ஸ் பக்கத்தை காட்டும் வகையில் புதிய அப்டேட்டை நடைமுறைப்படுத்த மெட்டா நிறுவனம் திட்டம். இந்தியா, தென்கொரியாவில் சில பயனர்களுக்கு சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தி உள்ளதாக தகவல்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.